சுவாமி, சுந்தரகாண்டம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு கேட்கறதுக்கு. அதனால சொன்னேள், நாங்களும் எங்க பெரியவர்களிடத்துல கேட்டிருக்கோம் சுந்தரகாண்டம் சொல்ல வேண்டும்னு. ஆனா நீங்க யுத்த காண்டம் உபன்யாசம் பண்றீங்களே, யுத்த காண்டத்தை உபன்யாசம் செய்யலாமா? யுத்த காண்டத்தை பாராயணம் செய்யலாமா? மகாபாரதத்தை முதல்ல வீட்டுல வச்சுக்கலாமா இல்லையா? ஏதோ ராமாயணத்துல ஒரு பகுதி யுத்த காண்டம், மகாபாரதம்னு பேரை கேட்டாலே முழுக்க சண்டை தான் போல இருக்கு. அதனால சண்டை கிரந்தத்தை வீட்டுல வச்சுக்கலாமா? இந்த கேள்விகள்லாம் பல பேருக்கு எழலாம், வந்திருக்கும். அப்படி வரலனாலும் நானே மூட்டி கொடுத்துட்டேன் இல்லையா? ஒழுங்கா இருந்த வாழையும் கொஞ்சம் குழப்பியாச்சு. இப்ப என்ன பண்றதுக்கு, இதற்கு எப்படி சமாதானம் சொல்லுவது என்றால், நம்ம வாழ்க்கை என்பதே ஒரு யுத்தம் தான். Our very existence is a war. நம்ம சண்டை போட்டுன்னு தான் இருக்கோம். ஆழ்வார் இதை சொல்லும் போது மனப்போர்னர், மனசுக்குள்ள ஒரு போர் நடந்துட்டே இருக்கு இல்லையா? ரெண்டு பேர் இருந்துட்டாலே அது போர் தான். ஏன்னா ரெண்டு பேரும் சமானமான அர்த்தங்கள் சொல்லவே மாட்டான். நம்ம மனசுக்கே ரெண்டு மூணு முகங்கள் உண்டு. ஒரு சின்ன குழந்தை ஒரு கிரந்தத்தை எடுத்துக்கொண்டு ஸ்கூல் பாடத்தை எடுத்துட்டு இன்னைக்கு படிக்கலாமா வேண்டாமா என்கின்ற ஐயம் வரும்போது ஒரு பகுதி சொல்லும் படிக்கலாமே அப்படின்னு, இன்னொரு பகுதி சொல்லும் இன்னைக்கு படிக்க வேண்டாமே அப்படின்னா, ரெண்டு பேர் மாத்தி 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 சொல்றாளா? அப்படின்னா அந்த சந்தேகங்கள் வந்துட்டே இருக்கு. அப்படின்னா போர் என்பது நிச்சயம். இது மனப்போர் அப்படின்னார் ஆழ்வார். மனப்போர்னா உள்ளுக்குள்ள நடக்கக்கூடிய போர். இது நடக்கலாமா வேண்டாமா என்கின்ற சந்தேகம் இருந்துட்டே இருக்கு ஒருத்தருக்கு. இதே போரின் நிலைதான் வாழ்க்கைனா நான் வீட்டுல மட்டும் சொல்லல, ஒரு ப்ரொஃபஷன் எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்க. ஒரு வேலைக்கு போறோம், கவர்மெண்ட் ஜாபோ பிரைவேட் ஜாபோ, நம்மளா ஓனா பிசினஸ் பண்றோம், ஆண்டர்பிரினரா இருக்கோம். ஒரு சமயமும் நம்ம எக்ஸிஸ்டன்ஸ்க்கு நம்ம சண்டை போட வேண்டியதா தான் இருக்கு. அதனால போர்னா நம்ம ஏதோ பீரங்கியை வச்சு சண்டை போடுறதுதான் போருன்னு நினைச்சுக்க வேண்டாம் முதல்ல. அதனால ராமாயணத்துல யுத்த காண்டம் படிக்கலாமான்னா, சுந்தர காண்டத்தோட மட்டும் நிறுத்திட்டு ராமர் சீதையே நினைச்சுட்டு இருக்கார், சீதை ராமரோட நினைச்சுட்டு இருக்கார், ரெண்டு பேரும் பிரிஞ்சிருக்கா, அவா ஊர்ல இருந்துட்டு இருக்கா, அவ ஒருத்தர் நினைச்சுட்டா சுபம் அப்படின்னு முடிக்க முடியாது. ரெண்டு பேரும் சேரணம் ஒன்னும். சேரணம்னா ஒன்னும் ராவணன் திருந்தி சீதைய ஒப்படைக்கணும், அப்போ போரே இருக்காது. இல்லாட்டா சண்டை போட்டுதான் பண்ணணும். அப்படின்னா ஒரு கிரந்தத்துக்கு அடங்கிய முக்கியமான பகுதியை நம்ம அனுபவத்தில் கொள்ள வேண்டும் என்பது ரொம்ப முக்கியம். அதனால ஒரு ஸ்ரீமத் ராமாயணத்துக்கு அடங்கிய சுந்தர காண்டம்னா, அடங்கிய யுத்த காண்டம்னா, சுந்தர காண்டத்துக்கு எவ்வளவு முக்கியத்துவமோ யுத்த காண்டத்துக்கும் அவ்வளவு முக்கியத்துவம் உண்டு. அதனால வீட்டுல பாராயணம் பண்றோம்னா சுந்தரகாண்டம் மட்டும் பண்ணா நேரம் அவ்வளவுதான் இருக்கு, அதுதான் பண்ண முடியும்னா பண்ணுங்க. ஆனா இப்ப முழுக்க பாராயணம் பண்ணணும்னு ஒரு கிரமம் வச்சுருக்கேன்னு வச்சுங்க. 24,000 ஸ்லோகங்கள் 6 காண்டங்களையும் பாராயணம் பண்றதா வச்சுண்டா யுத்த காண்டத்தோடு சேர்த்து பண்ணால்தான் பூர்த்தி அடையும் பாராயணம். அதனால சந்தேகமே வேண்டாம். யுத்த காண்டம்ங்கிற பேரை கேள்விப்பட்ட உடனே இது யுத்தமாச்சு, இதை படிச்சா நம்ம வீட்டுல என்ன ஆகும் அப்படிங்கிற கவலை எல்லாம் பட வேண்டாம். அப்படின்னா அந்த கணக்குல பார்த்தா ஆரண்யா காண்டமும் படிக்க கூடாது. ஏன்னா அந்த ஆரண்யா காண்டத்துலதான் சீதையை கடத்திட்டு போனான். யுத்த காண்டம் படிச்சா வீட்டுல சண்டை வந்துரும்னா ஆரண்யா காண்டம் படிச்சா யாராவது கடத்தின்னு போயிடுவாளா? அப்படி இல்லையே அர்த்தம். அதனால இந்த மாதிரி மிஸ்கன்செப்ஷன்ஸ், இது என்ன குருட்டு நம்பிக்கைன்னு சொல்றா பாருங்க, அதெல்லாம் வச்சுக்காதீங்க. ராமாயணம்ங்கிறது முழு கிரந்தம், அது நமக்கு ஒரு சாஸ்திரம். அதுல பிரிச்சு பாக்குறதுக்கு வால்மீகி பார்க்கல, கம்பர் பார்க்கல, நமக்கு பாக்குறதுக்கு என்ன தகுதி? அது ஒண்ணும். சரி, மகாபாரதத்துக்கு வரலாமா? மகாபாரதத்து படி என்ன சொல்றது அப்படின்னு கேட்டா, மகாபாரதம்ங்கிறது இவ்வளவு பர்வாக்கள் அடங்கியது. இந்த 18 பர்வாக்கள் அடங்கியது ஸ்ரீ மகாபாரதம். மகாபாரதத்துல சண்டைங்கிறது முதல்ல ஆரம்பிக்கிறதே வராது. ஆதி பர்வா, சபா பர்வா, வன பர்வா, விராட்ட பர்வா, இங்கெல்லாம் இங்க சண்டையே கிடையாது. சண்டையெல்லாம் பீஷ்ம பர்வால தான் வரும். அப்படின்னா பீஷ்ம பர்வா வரைக்கும் படிக்கலாமான்னு ஒரு கேள்வி வரும். நித்தியப்படி விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்றோமே, அது எங்க சொன்னது? போர்க்களத்துல பூமியில
ஷரதல்பத்துல அம்பு படுக்கையில பீஷ்மர் படுத்துட்டு இருக்கார். ஒரு சொட்டு ரத்தமும் அவருடைய உடம்புல இருந்து கொட்டுறது. அதாவது இடம் விடாம அம்பு அடிச்சிருக்கான் அர்ஜுனன். உடம்பு முழுக்க ரணகலமா இருக்கு. ஷரதல்பகதோ பீஷ்மஹா, அவர் அந்த இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கார். அப்ப அந்த இடத்துல இருக்கும்போது விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொன்னார். அதை வீட்டுல சொல்றோம். இந்த யுத்த காண்டம் சொல்லக்கூடாது, மகாபாரதம் சொல்லக்கூடாது என்கின்ற நியதி வைத்துக் கொண்டால் விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்லக்கூடாது. போர்க்களத்தில் அர்ஜுனனான பார்த்தன் கிருஷ்ணர் கிட்ட கேள்வி கேட்டு அவர் பதில் சொன்னதுதான் 700 ஸ்லோகங்கள் அடங்கிய ஆச்சரியமான மகா கிரந்தம், சாஸ்திர சம்மதம், உபனிஷத் சாரம் பகவத்கீதை. போர்ல 18 நாள் போர்ல முதல் நாள் அந்த பக்கம் சைன்யம் நிக்கிறது, இந்த பக்கம் சைன்யம் நிக்கிறது. நடுவுல தேர்தட்டில் நின்று கீதாச்சாரியன் பார்த்தசாரதி வெங்கடகிருஷ்ணன் அன்று உபன்யசித்தார், பகவத்கீதையை உரைத்தார். போர் பத்தி இருக்கக்கூடிய விஷயங்கள் சொல்லப்படாதுன்னா பகவத்கீதையும் சொல்லப்படாது. பகவத்கீதை விஷ்ணு சஹஸ்ரநாமம் எப்போ சொல்றோமோ, ஆரண்யா காண்டம் கிஷ்கிந்தா காண்டம் எப்போ படிக்கிறோமோ, அப்படின்னா யுத்த காண்டமும் ராமாயணத்துல படிக்கணும், மகாபாரதத்தை பூர்த்தியா வீட்டுல புஸ்தகமா வச்சுக்கணும், நம்மளும் படிக்கணும், உபன்யாசம் சொல்லி கேட்கணும். சந்தேகமே வேண்டாம். இந்த சந்தேகம் வச்சுக்காதீங்க. மகாபாரத புஸ்தகத்தை வீட்டுல வச்சுக்கணும். இப்படி வச்சுக்கலாமா வேண்டாமா? இல்ல, வச்சுக்கணும். ஏன்னா அப்பேற்பட்ட உயர்ந்த கிரந்தம் மகாபாரதம். அதனால சாஸ்திரத்துல யுத்தம் இல்லையாங்கிற சந்தேகம் எல்லாம் இனிமே வீட்டிலேயே வேண்டாம். அடுத்தது இதோட சேர்த்து இன்னொரு சந்தேகமும் நிறைய பேர் என்கிட்ட கேட்பா, கருட புராணம் வச்சுக்கலாமா சார்? அந்நியன் படத்துல விக்ரம் எவ்வளவோ நரகங்கள் சொல்லியிருக்கார். அதனால நரகங்கள் எல்லாம் பார்த்தா பயமா இருக்கே. நம்ம போற இடத்தெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கணும் இல்லையா? நம்ம போக போற இடத்தெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா அந்த நரகங்களை பத்தி நம்ம கருட புராணத்துல படிச்சா, அடியன் படிச்சவருக்கு 28ல 24 நரகங்கள் எனக்கு வரும் போல இருக்கு. அவ்வளவு. ஏன்னா ஏன் கருட புராணம் வச்சுக்கணும்னு கேட்டா, அந்த நரகாதி விஷயங்களை பத்தி படிச்சால்தான் நம்ம வாழ்க்கையில கொஞ்சம் ஜாகிரதையா இருக்கும். உடனே ஒருத்தர் கேட்டார், எண்ணெய் கொப்பரையில போட்டு வறுத்து எடுப்பாளாமே, யமபட்டினத்துல கடலை மாவு கிடைக்குமான்னு கேட்டார். இல்லையா? ஏன்னா வறுத்து எடுப்பானா கொஞ்சம் கடலை மாவுல தோச்சு எடுத்தாதானே போண்டா பக்கோடாலாம் வரும். நம்மளை போட்டு போண்டாலாம் பண்ணுவாளான்னு கேட்டா அதுக்கல்ல. அந்த மாதிரி பாவங்கள் நம்ம பண்ணாம இருக்கணும்ங்கிறதுக்காக ஒரு எச்சரிக்கை. குழந்தைகிட்ட நம்ம சொல்லுவோம், இதை பாரு, நீ நெருப்பை தொட்டியான கையெல்லாம் சுட்டு போயிடும், அப்புறம் டாக்டர் கிட்ட போனோம் இன்ஜெக்ஷன் குத்தணும்னு சொல்லுவோம். அப்படின்னா தொடாம இருக்குமோன்னு அந்த மாதிரி நம்மளும் முயற்சி எடுப்போம். அதனால கருட புராணமும் வீட்டுல வச்சுக்கலாம், கவலையப்படாதீங்க. அது என்னவோ எல்லாரும் வச்சுருக்கா, யாராவது இறந்து போயிட்டான்னா அவ வீட்டுல கருட புராணம் படிக்கிறதுன்னு அப்படிலாம் ஒரு கணக்கு வேண்டாம். புராணங்கள் நல்ல விஷயத்தை தான் சொல்றது. அது நமக்கு பயம்ங்கிறதுனால நம்ம அதை தொடாம இருக்கோமே ஒழிய, ஏன்னா நமக்கு வாழ்க்கையில எப்பவுமே நல்ல விஷயங்களா கேட்டு இருக்கணும். ஒருத்தர் கல்யாணம் ஆச்சு, ஒருத்தருக்கு பூணல் போட்டா, ஒருத்தருக்கு அப்த பூர்த்தி ஆச்சு, ஆண்டு நிறைவாச்சுன்னு ஒருத்தர் போயிட்டார் அப்படிங்கிற விஷயத்த நம்ம மாத்து குழந்தை காதுல சொல்லப்படாதுன்னு ஒரு அம்மா. நான் சொன்னேன், வாழ்க்கையில ஒருத்தர் போனதை இன்னொருத்தர் சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, நமக்கும் இந்த நிலை வருங்கிறதுக்கு தான். அதை நம்ம வீட்டுல இருக்க குழந்தைக்கு கஷ்டத்தை சொல்லி வளர்க்காமல் இருந்தா நல்லதையே சொல்லிட்டு இருக்கணுமா? நம்ம சாஸ்திரத்துல பெரியவாள்லாம் சொல்லுவா, ஒரு சரீரத்தை விட்டு ஒரு ஆத்மா போறதுங்கிறதும் நல்ல விஷயம்தான். அந்த இடத்துல முக்தி பெற்றுன்னு போறதே. அதனால இந்த மாதிரி நம்பிக்கைகளை எல்லாம் வைத்து கொள்ள வேண்டாம். நமக்கு சாஸ்திரம்ங்கிறது ரொம்ப முக்கியம். ஆச்சா? இது முதல்ல. பெரியவாச்சான் பிள்ளையினுடைய பாசுரப்படி ராமாயணத்துல இருக்கக்கூடிய யுத்த காண்ட பகுதியை படிக்கிறேன். கான் எங்கும் குரங்கும் முஷுவும். எங்கும் அப்படின்னா கரடி, குரங்கும்னா குரங்குகள், முஷு அப்படின்னா அது கிட்டத்தட்ட மனித குரங்கு மாதிரி, மேன் மங்கின்னு வச்சுக்கோங்களேன். படையாக கொடி இலங்கை புகழுற்று அலையார் கடற்கரை வீற்றிருந்து செல்வ விவீடனர்க்கு நல்லானாய் விரீநீர் இலங்கை அருளி சரண்புக குறைக்கடலை அடலம்பால் மருக எய்து கொல்லை விலங்கு பணி செய்ய மலையால் அணை கட்டி மறுகரை ஏறி இலங்கை பொடி பொடியாக சிலைமலி செஞ்சரங்கள் செலவுய்த்து கும்பனோடு நிகும்பன் பட இந்திரஜித்து அழிய கும்பகர்ணன் பட அரக்கராவிமாள அரக்கர் கூத்தர் போல்
குழமணி தூரமாட இலங்கை மன்னன் முடியோடு பத்தும் தோளிருவதும் போயுதிர சிலை வளைத்த சரமழை பொழிந்து மணிமுடி பணிதர அடியினை வணங்க கோலத் திருமாமகளோடு செல்வ விபீடனன் வானர கோனுடன் இலகுமணி நெடுநெறி சீரணிந்து குகனோடு கூடி அங்கேந்து மதில் புடைசூழ் அயோத்தியெய்தி நன்னீராடி பொங்கிளவாடை அறையில் சாத்தி திருசெய்ய முடியும் ஆரமும் குழையும் முதலா மேதகு பல்கலன் அணிந்து சூட்டுனன் மாலைகள் அணிந்து பரத நம்பி சத்ருகணனும் இலக்குமனும் இரவு நண்பகலும் ஆட்செய்ய வடிவினை இல்லா சங்கு தங்கு முன்கை நங்கை மலர்குழலாள் சீதையும் தானும் கோப்புடைய சீரிய சிங்காசனத்திலிருந்து ஏழு உலகும் தனிக்கோல் செல்ல வாழ்வித் தருளினார் அப்படின்னு இந்த இடத்துல முற்று பெற்றது பாசுரப்படி ராமாயணம். அப்பேற்பட்ட பெருமாள் என்னெல்லாம் செய்தார் அப்படிங்கிறத சொல்லுவதற்கு பூர்வம், நேற்றைய தினம் சுந்தரகாண்டத்துல ஹனுமான் என்கின்ற திருவடி ஹனுமான் வித்தியாசம் உண்டு. எதுக்கு இது சொல்றேன்? தமிழ் மொழியில் பழந்தமிழ்ல ஹ என்னும் எழுத்தல்ல, ஹங்கிற ஒரு வார்த்தை கிடையாது, ஷ அப்படின்னு ஒரு வார்த்தை கிடையாது, ஸ்ரீ அப்படின்னு ஒரு வார்த்தை கிடையாது, க்ஷ அப்படிங்கிறது ஒரு வார்த்தை கிடையாது, த்ர அப்படிங்கிற ஒரு வார்த்தை கிடையாது. பின்னாடி நம்ம எப்பவுமே எனி லாங்குவேஜ் எந்த ஒரு மொழியா இருந்தாலும் அதை எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கணும்னா, வளர்க்க வேண்டும் என்றால் பிற மொழிகள்லேருந்து எழுத்துக்களை வாங்கிக்கும். அது ஒரு வழக்கம் உண்டு. ஒண்ணுமே இல்லை, கேரளத்துல பேசக்கூடிய மொழிக்கு என்ன பேர்? மலையாளம். ல வருதாங்க, ல இல்ல ல. அந்த ல அப்படிங்கிறது சம்ஸ்கிருதத்துல ஒரு எழுத்து கிடையாது, சம்ஸ்கிருதத்துல ல கிடையாது. ஆனா பிற்காலத்துல லாங்கிறத சம்ஸ்கிருதம் இம்போர்ட் பண்ணி நுடுத்து, வாங்கி நுடுத்து. அதே மாதிரி தமிழ்லயும் நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணா, க்ஷேத்ர ஷ ஹ இதெல்லாம் இம்போர்ட் பண்ணா. அதனால ஹனுமான்னு தான் சொல்லணும். அனுமான்னு சொன்னா வேற அர்த்தம் வந்துடும். அனுமான், ஹனுமான்னு சொல்லணும். ஹயக்ரீவ ஹ ஹி சொல்றோம் இல்லையா இங்கிலீஷ்ல, ஹி இஸ் கம்மிங் ஹ, அந்த ஹாவோடு சேர்த்து சொல்லணும், ஹனுமான்னு சொல்லணும். வெறும் ஹாவை எடுத்துட்டு அனுமான்னு சொன்னா என்ன அர்த்தம் தெரியுமோ? அனுமானம்னா இன்ஃபரன்ஸ்னு அர்த்தம். அந்த இடத்துல புகை வருது அப்படின்னா அங்க நெருப்பு இருக்கு, நான் அனுமானிக்கிறேன்னு அர்த்தம். அனுமானிப்பதுன்னா இன்ஃபர் பண்றேன்னு அர்த்தம். அதனால அனுமான் வேற, ஹனுமான் வேற. அதே மாதிரி ஆஞ்சநேயர்னு சொல்லணும். ஆஞ்சநேயர், ஆஞ்ச நேயர் சொல்லக்கூடாது, ஆஞ்சநேயர். அஞ்சனாவின் பிள்ளை ஆஞ்சநேய. அதை நம்ம தமிழ் மொழி ஆக்கணும்னா ஆஞ்சநேயர் அப்படின்னு ஆக்குறோம். ஒண்ணுமே இல்லை. கிருஷ்ண அப்படின்னா நம்ம தமிழ்ல சொல்லும்போது கிருஷ்ணன் அப்படிமோ. ராம அப்படின்னா ராமன், பத்மநாப அப்படின்னா பத்மநாபன். அதே மாதிரி ஆஞ்சநேய அப்படிங்கறது ஆஞ்சநேயர் ஆக்கிடுறோம், அவ்வளவுதான். இப்ப இந்த ஆஞ்சநேயரான ஹனுமான் என்ன பண்ணார்? ராமரை பார்த்து விட்டு சொன்னார், கண்டேன் சீதையை அப்படின்னு. அது வரைக்கும் விட்டோமா? இது அருணாச்சல கவிராயர் என்கின்ற மகான். அந்த காலத்துல எப்படி கர்நாடக சங்கீதத்தை வளர்த்த மும்மூர்த்திகள், தியாக பிரம்மம், முத்துசுவாமி தீட்சிதர், ஷியாமா சாஸ்திரி, இவ 3 பேரு கர்நாடக சங்கீதத்தில் மும்மூர்த்திகள்னு கொண்டாடப்படக்கூடியவாளா. அதே கர்நாடக சங்கீதத்தில் தமிழ் மும்மூர்த்திகள்னு இருக்கா, கேள்விப்பட்டிருக்கா? தமிழ் மும்மூர்த்திகள் அப்படின்னு இருக்கா. அதுல யாருன்னா அருணாச்சல கவிராயர், மாரிமுத்தா பிள்ளை, முத்துத்தாண்டவர் அப்படின்னு 3 பேர். இவன் 3 பேரும் இயற்றிய பாடல்கள் அனைத்தையும் இன்னைக்கும் கர்நாடக சங்கீத மேடைகள்ல பாடிட்டு இருக்கா. அதுல அருணாச்சல கவிராயர் என்கின்றவர் மகான். அவர் ராமநாடகம்னு ஒரு நாடகத்தையே இயற்றியிருக்கார். அதுல எல்லாம் கீர்த்தனைகளா பாடியிருக்கார். எப்படி கம்பநாடர் ராமர் கிட்ட ஹனுமான் கண்டேன் சீதையைங்கிற விஷயத்த சொன்னாரோ, அதே மாதிரி இந்த இடத்துல அருணாச்சல கவிராயர் என்ன சொல்றார்? ஹனுமானின் வாயிலாக கண்டேன் சீதையைன்னு ஒரு கீர்த்தனையை பாடுற. இப்ப
பனிக்கால வாரிஜம் போல நிறங்கூஷி பகல் ஒரு யுகமாக கழித்தாலே பிரயாசி நினைத்தங்கே ராவணன் நான் வர சி சி நில்லடா என்று ஏசி தனித்து தன் உயிர் தன்னை தான் விட மகராசி சாரும் போதே காணும் சமயமீ தேவாசி இனி தாமதம் செயல் ஆகாதென்றிடர் பேசி ராமா 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 என்றெதிர் பேசி கண்டேன் 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 சீதையை கண்டேன் ராகவா. அண்டரும் காணாத லங்காபுரியில் அரவிந்த வேதாவை தர வந்த மாதாவை கண்டேன் 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 சீதையை கண்டேன் ராகவா. அப்படிங்கிற விஷயத்த அருணாச்சல கவிராயர் தமிழ் நாடகத்துல எடுக்கிறார். வந்த ஹனுமான ராமர் கட்டி பிடிச்சுட்டுதான் நேத்து பார்த்தோம். கட்டி பிடிச்சிட்ட உடனே ராமருக்கு ஒரே சந்தோஷம், ஹனுமானுக்கும் ஒரே சந்தோஷம். ஏன்னா சீதையை பார்த்தாச்சு, அவர் பார்த்தாச்சு, இவர் பார்த்து விட்டாருங்கிற செய்தியை இவர் கேட்டாச்சு. இது ஒரு பெரிய கேள்வி. ராமர் சீதை இருக்காளா, உயிரோட இருக்காளா இல்லையா, செத்துக்குத்து போயிட்டாளா, எந்த நாடு, யாரு என்ன பண்ணிருக்கா ஒண்ணுமே தெரியாத இருக்கும் போது ஹனுமான தூது விட்டார். ஹனுமான் பறந்து போய் பறந்து வந்தார். வாஸ்தவமா ஹனுமான் என்ன பண்ணிருக்கணும்னா லங்காலேருந்து டைரக்டா தமிழ்நாடுல லேண்டே ஆயிருக்கப்படாது. நேர கர்நாடகால கிஷ்கிந்தால ராமர் இருக்கிற இடத்துல டைரக்ட் ஃபிளைட், ஒரு ஸ்டாப்பும் கிடையாது. டைரக்டா பெல்லாரியில போய் ராமா நான் சீதையை பார்த்துட்டேன்னு சொல்லணும்னு ராமர் தவிச்சுட்டு இருக்கார். ஹனுமான் அதை பண்ணல. என்ன பண்ணார் ஹனுமார், நேர பாரத தேசம் வந்து இந்த காத்துட்டு இருந்த குரங்கெல்லாம் மதுவனத்துக்குள்ள கூட்டுன்னு போய் அங்க அதுக்கு இந்த பழரசத்தெல்லாம் கொடுத்து அதுகள் ஆடி பாடி எல்லாம் முடிச்சு விட்டு மெதுவா எல்லாத்தையும் இழுத்துண்டு கிஷ்கிந்தாக்கு வரார். ஒரு சின்சியர் ஒர்க்கர் இந்த மாதிரி பண்ணுவாரா? நடுவில் எல்லாருக்கும் பார்ட்டியை கொடுத்துட்டா வருவார். இன்ஃபர்மேஷனை சொல்லிட்டு பார்ட்டி பண்ணியிருக்கலாம் இல்லையா? கிஷ்கிந்தால கூட ஏதாவது ஹால்லாம் கிடைச்சிருக்கோம் பார்ட்டி பண்றதுக்கு. அது என்ன நடுவில் பார்ட்டிக்கு கூட்டுன்னு போயிட்டு தான் ராமர்கிட்ட வரணுமா அப்படிங்கிற கேள்வி நம்ம கேட்க வேண்டாம். ஒரு சிஷ்யன் தன் ஆச்சாரியனை பார்த்து 1000 வருஷத்துக்கு முன்னாடியே கேட்டிருக்கார். அதுக்கு அந்த ஆச்சாரியன் என்ன பதில் சொன்னாராம் தெரியுமா? அனுமான் தன் குரங்கு கூட்டத்தை மதுவனத்துக்கு அழைத்து செல்லாவிடில், அங்க கூட்டுன்னு போகாம இருந்திருந்தா பெருமாள் முதுகு தப்பட்டையாயிருக்குமிரே. பெருமாளுங்கிறது ராமர், முதல் நாளே சொன்னேனே, பெருமாள்ங்கிற ராமருடைய முதுகு தப்பட்டையா இருக்குமா. ஏன்னு கேட்டா ஹனுமார் வந்து சொன்னார் நான் சீதையை பார்த்துட்டேன்னு. இப்போ ஒவ்வொரு குரங்கும் ஹனுமார் போயிட்டு பார்த்துட்டு வந்ததை தான் பார்த்துட்டுதான் நினைச்சுக்கும். எல்லாம் அவ்வளோ க்ளோஸ், அவ்வளோ க்ளோஸ். அதனால 70,000 குரங்கு என்ன நினைக்கும், நான் தான் ராமரை போய் பார்த்துட்டு வந்தேன். நேர ஹனுமான் இது அத்தனையும் இங்க கிஷ்கிந்தா கூட்டுன்னு வந்திருந்தா இந்த ஒவ்வொரு குரங்கும் என்ன பண்ணிருக்கோம், ராமா நான் நன்னா சீதையை பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆசையில இந்த பேட் அந்த பேக்குன்னு சொல்லுவா பாருங்க, ராமர் ஒரு தட்டு தட்டி இருக்கும். ஒரு குரங்கு மட்டும் தட்டி இருக்காது, 70,000 குரங்கும் தட்டி இருக்கும். 70,000 குரங்கு தட்டினா ராமருடைய முதுகு என்ன ஆறுது? அதனால ராமருடைய முதுகை காப்பாத்துறதுக்காக ஹனுமார் வந்து நடுவில் மதுவனத்துக்கு கூட்டுன்னு போயிட்டு வந்தாராம். இதுக்கு இங்கிலீஷ்ல ஸ்பீட் பிரேக்கர்னு பேர் இல்லையா? 100 கிலோமீட்டர்ல வந்தோம்னா ஒரு ஹம்ப் மாதிரி வந்ததுன்னா கொஞ்சம் ஸ்பீடை குறைக்க வேண்டியதா இருக்கு பாருங்க, அந்த மாதிரி இருந்தது. இப்போ ஹனுமார் வந்து நன்னா லங்கையை எரிச்சுட்டு போயிட்டார். $6 பில்லியன் லாஸ் இருக்கா? இப்போ ஒரு பெரிய சபை மீட்டிங் கூட்டுறார். என்ன மீட்டிங்னா, இப்போ இந்த லங்கையை எப்படி சரிப்படுத்துறது? ஏன்னா எரிஞ்சு போயிடுது முழுக்க, எல்லா பில்டிங்ஸும் இப்போ சர்வநாசமா போயிடுது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் ரொம்ப பேடா இருக்கு. என்ன பண்றது, இப்போது என்ன செய்வது அப்படின்னு ஒரு பெரிய கூட்டம். அதுக்கு ஒரு பெரிய வாட்ஸ்அப் குரூப் வச்சுருக்கான் நம்ம ராவணன். உடனே தன்னுடைய பிரதர்ஸ் எல்லா கசின்ஸ்க்கெல்லாம் ஒரு மெசேஜ், அரைவ் இமீடியட்லி டு த கான்ஃபரன்ஸ் ஹால். கும்பகர்ணன் அவனுக்கு ஒரு தம்பி, அவனுக்கு ஒரு பெரிய சொத்து. என்ன சொத்து? தூக்கம்.
தூக்கம்ங்கிறது பெரிய சொத்து, ஒத்துக்கிறேளா இல்லையா? இதை பாருங்க, நன்னா வரவாத ஒத்துக்கவே மாட்டா. வராதவாளுக்கு தான் தெரியும் தூக்கம் வராம போனா எவ்வளவு கஷ்டம்னு, இல்லையா? நம்மளை சுத்தி வீட்டுல எல்லாரும் தூங்கிட்டு இருக்கா, நமக்கு மட்டும் வரவே மாட்டேங்குது. இப்படியே பார்த்துட்டு ஏன், எவ்வளவு சம்பாதிச்சு எவ்வளவு சொத்து வச்சு என்ன பலன்? ராத்திரி தூங்க முடியலன்னா அதை விட கொடூரம் என்ன? கண்ணை மூடினா தூக்கம் வர வேண்டாமா? ரொம்ப நிறைய பேர் என்கிட்ட வந்து வருத்தப்படுவா, சுவாமி தூக்கம் வரமாட்டேங்கிறது, தூக்கம் வரமாட்டேங்கிறது, என்ன சுவாமி பண்றது, என்ன சுவாமி? உபன்யாசம் கேளுங்க. உபன்யாசம் கேட்டா ஆட்டோமேட்டிக்கா வந்துடும் அது.